செமிஃபைனல் மேட்ச் வந்தாச்சு. மேட்ச் பிட்வீன் கொட்டாம்பட்டி விசஸ் தச்சம்புதுப்பட்டி. கொட்டாம்பட்டி டாஸ் முன்னி ஃபீல்டிங் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தச்சம்புதுப்பட்டி பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அரவிந்த் மற்றும் கதிர். ஷேக்கில் அரவிந்த், நான் ஷேக்கில் கதிர். இந்த மேட்ச் கெட்டாக இருக்கும். செமிஃபைனல்ஸ் மேட்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இம்ரான் வழக்கம் போல் கொட்டாம்பட்டிக்காக பால் ஒழுங்கில் இம்ரான் முதல் பாலை சுவிட்ச் திரும்ப பக்கமே போட்டாங்க. தினேஷ் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ தான் விக்கெட் இருக்கும். கண்டிப்பாக நல்ல த்ரோ, நல்ல பேக்கப். ரன்னிங் 15 ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. அவுட் சைட் டச் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டாக்கிலேருந்துல பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட். முதல் விக்கெட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர்லேயே இம்ரான். சதீஷ் யங்ஸ்டர் முதல் ரவுண்ட்லேருந்து இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக டிஃபெண்டுக்கே போய் மேட்ச் எடுத்து வந்திருக்காங்க. சதீஷ் செமிஃபைனல்ஸ் வரைக்கும். சந்தோஷ் சாரி டாட் பால் 5 தடவை குத்துறது நல்லாவே திரும்பி இருக்கு. வேரியேஷனில் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. வேரியேஷனில் லாஸ்ட் பால் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். அங்கே ஆரி நல்ல டேக்கம் கூட விக்கெட். பிஆர்லேயே 2 விக்கெட் முதல் ஓவர்லேயே பிடிச்சி கொடுத்துருக்காங்க இம்ரான். அட்டாஸ் இந்த 2 விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க இம்ரான். முதல் ஓவர் முடியல 3 ரன் ஆடிருக்காங்க தச்சம்புதுப்பட்டி. இன்னும் பாஜி செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு அக்கரில் காலபுத்திற்கு விக்கெட் வந்திருக்கு. டாட்டோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர் ஸ்டாரி பாஜி அப் டு அக்கரில் ஒரு சொல்லிட்டு நேரம் எடுத்தாங்க ஹெலிகாப்டரில். சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் ஆஜி விக்கெட். நல்லா அடிக்கிட்டு அரவிந்த் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹார்லக் அரவிந்த் அப் டு அக்கரில் பாடி அட்டாக் ரைட் டு தி ஃபீல்டர் இம்ரான். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை கட்டுக்கு போனாங்க. அவுட் சைட் ஆச்சு. ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ண முடியாமல் பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கும். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி அவுட் சைடு எட்ஜில் வர முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. படி அட்டாக் டாட் பால் கம்பேக் டெலிவரம் பாஜி. லாஸ்ட் ஒன் முடிஞ்சு ஓவர் வெரைட்டி போனாங்க. ஏறி போனதை பார்த்து நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. பெஸ்ட் கால் ஒயிட் ரீபோர்ட். ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. தரையோட தரையாக கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்டாப் சைடு ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோவும் கூட. ஈஸி 2 கூட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பாஜி முடியல 11 ஆடிருக்காங்க. தச்சம்புதுப்பட்டி 2 விக்கெட்லேருந்து ஸ்டார்ட்னா இம்ரான். முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இம்ரான். ஆப் டு அக்கிலேருந்துல குறுக்க போனாங்க. குத்தாடுறது நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பால் பேக் டு பேக் வேரியேஷனில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. 5 தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. குவிக்கரா அனஸ்டா வைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் சுவிட்ச் திரும்பினாங்க. குவிக்கராக வந்திருக்கு. இந்த தடவை டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 4 பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. சாரி 3 பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க இம்ரான். 4 பாலில் 3 பாலை டாட்டா மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. டாஸ் பால் தரையோட தெரியா. இந்த தடவை ஃபீல்டர் சையத் நல்ல கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ ஈஸி 2 முடிஞ்சு ஓவர் சப்போர்ட் பண்ணி போனாங்க. பேட்டில் நிற்கிருந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க இம்ரான். ஆரி முதல் பாலே டிஃபெண்டுக்கு போய் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ஆப்டா கெல்லாம் குவிக்கராக இருந்திருக்கு. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரி 5 தடவை சேம் லைன் தப்பிடிச்சாங்க. டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க ஆரி. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை அவுட் சைட் டச் நல்ல ஸ்டாப். இந்த தடவை நல்ல குட் ஸ்டாப் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கு நினைக்கிறேன் தினேஷ் லைனில். அஸ்டன் மோர் ஆப் டேக்கரில் ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு. விக்கெட் அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க ஆரி. 4 முடியல 17 ரன் அடிக்காங்க. 5 விக்கெட்லேருந்து தச்சம்புதுப்பட்டி. ஸ்கொயர் லேக்கில் அங்கே ஃபீல்டர் சைது மண்ணை காவி இருக்காரு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சிற்கான ட்ரை குவிக்கரா. கீப்பர் நல்ல கீப்பிங் கூட. டாட் பால் ஆப் டு அக்கிலேருந்து வித்தை கொடுக்காத வந்துச்சு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தரையோட தரையாக தான் போயிருக்கு. ஃபீல்டர் ஆஜி நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ தான் விக்கெட்டாக இருக்கும். ஹைட் த்ரோனால இங்கே விக்கெட் சான்ஸும் மிஸ் ஆயிருக்கு. ஈஸி 2. சுவிட்ச் கிட்டில் எந்த அளவுக்கு தெளிவான கனெக்ட் இல்லை. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ணி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி சுவிட்ச் கிட்டில் எந்த அளவு தெளிவான கனெக்ட் வந்துருக்கு. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். 6 தான் நினைக்கிறேன். 6 அகைன் சுவிட்ச் கிட்டில் டேரெக்டாக எடுத்து வந்து பாடியில் போட்டாங்க.
சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க கொட்டாம்பட்டி. ஒரு முடியல 32 அடிக்காங்க தச்சம்புதுப்பட்டி. 33 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க கொட்டாம்பட்டி. 33 அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இம்ரான் மற்றும் வாசிம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா வழக்கம் போல அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலை ஸ்விட்சுக்கிட்டு சரியான கணக்கு இல்லைங்க. நானே பால் எங்கேயோ போயிடுச்சு நினைச்சே பார்த்தா கால் கீழே தான் கிடக்கி. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அரவிந்த். 5 ரமே ஸ்விட்ச் இருக்காங்க. கேலபத்தில் வைக்கிற வந்திருக்கு டாட் பால். பேக் டு பேக் டாட்டா சப்பத்தி பண்ணிருக்காங்க. இந்த ஓவரில் டிஃபெண்டுக்கு போனாங்க. லெக் பை அங்கனே தான் பந்து கிடக்கு. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா சப்பத்தி பண்ணிருக்காங்க. இந்த ஓவரில் அரவிந்த் கான்சிக்யூட்டிவா 3 பந்து தொடர்ந்து டாட்டா பத்தி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குதிரை நல்லாவே திரும்பி இருக்கு. அம்பேத்கர் ஒயிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. தரையோட தெரியாத போயிருக்கு. கேப்ல பால் ஸ்டாப் ஆயிருக்கு. பிச் அனுவி நடந்த காரணத்தினால ரன்னிங் முடின்னு 2 கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2 ஒரு இந்த ஓவர் முதல் ஓவரோட லாஸ்ட் 2 ஸ்டிக்கு மேலே தான் நினைக்கிறேன். அம்பேத்கர் டாட் போர்டு ரஷன் மோர் 5 ஓவரா நல்ல கட்டும் கூட. 1 ரன் பார்ப்போம். 2 மினிட் 2 பேருமே குவிக்காக தான் இருப்பாங்க. ஈஸி 2 பேக் டு பேக் டபுள். அட்லாஸ்ட் இந்த 2ஓட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. 2 ஓட்டங்கள் அரவிந்த். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிரைவுக்கு போனாங்க. லாங் ஆஃப் திசையில உருட்டி அடிக்கப்பட்ட பந்து. ஸ்டாப்ல ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் செகண்ட் ஆன் தப்பான பால் பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த பேட் சான்ஸ் ஃபார் விக்கெட். பார்ப்போம் 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு தான் சொல்லணும். 6 தான் நினைக்கிறேன். 6 இம்ரான் பேட்லேருந்து முதல் 6 இன்னைக்கு அகைன் குயிக்கராக விலைக்கு போட்டாங்க. அம்பேத்கர் ஒயிட் தான் நினைக்கிறேன். ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை லெக் பை காரணத்தினால ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். சிங்கிள் அகைன் வலைக்கு போட்ட 10 பந்து ஒய்டு. நல்ல ஸ்டாப் இங்கே யங்ஸ்டர். ஒயிட் +1 வயசு மூலியமா 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஹியூஜ் ஒன்று நினைக்கிறேன். பவுண்டரி 4 ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி தரையோட தள்ளினாங்க. கேப்பில் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. ஈஸி 2 ஆப் டாக்கிலேருந்து நல்ல ட்ரைவ் கூட கேப்பில் கிளாஸாக 3 ரன் கூட ஓடலாம். இது வரைக்கும் எந்த ஃபீல்டரும் பாலுக்கு போட ரியாக்ட் ஆகி இப்போ தான் வந்திருக்காங்க. ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். 2 தான் கிடச்சிருக்கு. ஈஸி 2 இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஒரு முடியல 24 ஆடிருக்காங்க. நான் யங்ஸ்டர் லோகு முதல் பாலே சைடு ஆம்ல வாட்டா பவுலிங். 5 தடவை அப் டு வாக்கிங்லேருந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் 5 தடவை டிஃபெண்டுக்கு போய் மாட்டிக்காக தான் நினைக்கிறேன். கேப்பில் அந்த ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை குக்கர் ஆபத்து இருந்திருக்கு. டாட் பால் வாட்டா பவுலிங் யங்ஸ்டர் வளர மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஏபி கிரிக்கெட் சேனல் சார்பாக. இன்னும் நிறைய சான்ஸ் கொடுங்கண்ணா அரவிந்தனா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. மிடானில் பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் போயிடும். பவுண்டரி இந்த பவுண்டரிஸ்லாம் பெருசாக தெரியாது. கண்டிப்பாக இப்போவே நல்ல ஒரு லைனை லென்த்தை பிடிச்சாரு பவுலர். அகைன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். அந்த ஸ்டாப் கூட டாட் பால் 30 அடிக்காங்க. மீதமுள்ள பந்துக்கு 3 ரன் ஆடணும். 4th ஓவர் பால் முதல் பாலே ஸ்விட்சில் கிரிக்கெட் போயிருக்கு பவுண்டரியோட. இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ்குள்ளே போகிறாங்க கொட்டாம்பட்டி. வெல் பிளேட் பை தச்சம்புதுப்பட்டி. 3rd பிரைஸை தட்டி சொல்கிறாங்க. சூப்பராக யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணி அரவிந்த் ஒரு நாள் மேட்ச் எடுத்துருக்காங்க. நான் பெருசு நீ பெருசு இல்லாமல் மேட்ச் ரெஸ்பான்சிபிள் எடுத்து வந்தாங்க அரவிந்த். இங்கே வெல் பிளே தச்சம்புதுப்பட்டி.